அத்தியாயம் 4. முதலில் உங்களிடமிருந்து எல்ஜிபிடி இளைஞர்களுக்கான மனநல முதலுதவி பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உடல் ரீதியான முதலுதவி பற்றி நாம் அறிவோம். உதாரணமாக, ஒரு நபர் மயக்கமடைந்தால் அவருக்கு அமர அல்லது படுக்க உதவுகின்றோம். ஒரு நபர் காயமடைந்தால் இரத்தப்போக்கை நிறுத்த உதவி செய்து மேலதிக சிகிச்சையை நாடுகின்றோம். அதே போலதான் மனநல முதலுதவி என்பது, அதாவது மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட் MHFA என்பது அவ்வாறே செயல்படுகின்றது. ஒரு நபர் மனரீதியாக பாதிக்கப்படும் போது மனநல முதலுதவியில் முதலாவது உதவி உங்கள் மனதிற்கு வழங்கப்படுகின்றது. இந்த அத்தியாயத்தில் பின்வரும் விடயங்களை விவாதிக்கலாம். மனநல முதலுதவி என்றால் என்ன? அதில் எவை அடங்காது? அவை ஏன் முக்கியமானது? எல்வி செயற்பாட்டு மாதிரி, மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, நிஜ வாழ்க்கை சூழல்களுடன் பயிற்சி செய்தல். மனநல முதலுதவி அல்லது MHFA என்றால் என்ன? மனநல முதலுதவி என்பது நீங்கள் மற்றொரு நபருக்காக செய்யும் ஒரு காரியம். இது அவசர காலங்களில் மட்டும் செய்ய வேண்டிய ஒன்றல்ல. ஒரு நபர் மனப்போராட்டத்தை தொடங்கும் போதோ அல்லது நெருக்கமான நிலையில் இருக்கும் போதோ நாம் இதை பயன்படுத்தலாம். எவ்வளவு சீக்கிரம் நாம் இதற்கு பதிலளிக்கின்றோமோ அவ்வளவு சிறந்த பலன் இதனூடாக கிடைக்கப்பெறும். ஒரு நபரின் துக்கம், பதற்றம், மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருத்தல் அல்லது பயம் போன்ற மன அழுத்த அறிகுறிகளை அடையாளம் காணவும் பொறுமையுடனும் பரிவுடனும் செவிமடுக்கவும் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பாதிக்கப்பட்ட நபர் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும் அவருக்கு தேவையான முறையான ஆதரவை பெற்றுக்கொள்ளவும் வழிநடத்தவும் இது உதவுகின்றது. குறிப்பாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கு விளைவிக்க என்னும் வேலைகளில் இவ்வுதவி மிகவும் அவசியமானது. MHFA என்பது அனைவருக்கும் முக்கியமானதொன்று. எல்ஜிபிடி சமூகத்துக்கு தேவையான மனநல முதலுதவியை வழங்க நீங்கள் மருத்துவராகவோ மனநல ஆலோசகராகவோ அல்லது நிபுணராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக ஒரு நண்பராக, குடும்ப உறுப்பினராக, ஆசிரியராக, சக ஊழியராக அல்லது தற்செயலாக சந்தித்த ஒருவராக கூட இருக்கலாம். இதற்கு உதவி செய்வதற்காக உங்கள் விருப்பமும் புரிதல் மற்றும் கருணை ஆகியவையே மிக முக்கியமானவை. அடுத்ததாக, மனநல முதலுதவி மூலம் எவை செய்யப்படுவதில்லை என்பதை பார்க்கலாம். மனநல முதலுதவி என்பது ஒரு சிகிச்சை முறை அல்ல, நோய் கண்டறியும் முறையும் அல்ல, அல்லது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியும் அல்ல. ஒரு நபருக்கு ஆதரவு மிக அதிகமாக தேவைப்படும் நேரத்தில் அக்கறையுடனும் பரிவுடனும் தைரியத்துடனும் முன்வருவதே இதுவாகும். இது சம்பந்தப்பட்ட நபர் தனது அடுத்த பாதுகாப்பான அடி எடுத்து வைக்க இது உதவுகின்றது. அதன் அடிப்படையில் பின்வரும் சந்தர்ப்பங்களில் மனநல முதலுதவியானது நிறுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் தொழில்முறை உதவியை, அதாவது ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது அந்த நபர் பாதுகாப்பாகவும் உதவி பெற்ற நிலையிலும் இருக்கும் பொழுது, இது ஒரு தொடர்ச்சியான சிகிச்சையோ அல்லது மருத்துவ முறைக்கோ மாற்றீடாக பயன்படுத்தக்கூடாது. MHFA ஏன் முக்கியமானது? இலங்கையில் வாழும் பல எல்ஜிபிடி சமூக நபர்களின் அன்றாட வாழ்க்கையில் மேலதிக சவால்கள் ஏற்படலாம். சமூக இழிவு, பாகுபாடு அல்லது அவர்களின் சமூக அடையாளத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமை போன்றவை இதில் அடங்கும். இத்தகைய அனுபவங்கள் ஒருவரின் மனநலத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதை நாம் 2வது அத்தியாயத்தில் விவாதித்தோம். மற்றவர்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது அதை அடையாளம் காணவும், பாதுகாப்பாக செயல்படவும், ஆதரவு வழங்கவும், நம்பிக்கையை ஊட்டி பாதிப்புகளை குறைக்கவும் இந்த அத்தியாயம் நம்பிக்கையையும் வழிமுறைகளையும் வழங்குகின்றது. நம்மில் அதிகமானோர் இந்த திறன்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அனைவரையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான மற்றும் வலிமையான சமூகங்களை உருவாக்க முடியும். அங்கு ஒவ்வொருவரும் தங்களை தாங்களாகவே பார்க்கவும், மதிக்கப்படவும், பாதுகாப்பாக உணரக்கூடிய சூழலும் உருவாகும். அடுத்ததாக எல்வி மாதிரியை காணலாம். MHFA-யின் கீழ் செய்ய வேண்டியவற்றை நினைவில் கொள்ள எல்வி மாதிரியை பயன்படுத்தலாம். சர்வதேச MHFA மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்த வழிகாட்டியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் A என்ற எழுத்தானது அப்ரோச், அசஸ், அசிஸ்ட் அல்லது அணுகுதல், மதிப்பீடு செய்தல், உதவுதல் என்பதையும், அடுத்ததாக எல் எழுத்தானது லிசன் வித்தவுட் ஜட்ஜிங், அதாவது விமர்சிக்காமல் அல்லது தீர்ப்பளிக்காமல் செவிமடுத்தல் என்பதையும், இ எழுத்தானது எமோஷனல் சப்போர்ட், அதாவது உணர்வு ரீதியான ஆதரவையும், அடுத்த இ எழுத்தானது என்கரேஜ் கெட்டிங் ஹெல்ப், உதவி பெற ஊக்குவித்தலையும் குறிப்பிடுகின்றது. இந்த பரிமுறைகளை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஏ அணுகுதல், மதிப்பீடு செய்தல் அல்லது உதவுதலை நோக்கும் பொழுது, குறித்த நபர் இருக்கும் சூழ்நிலையை கவனியுங்கள். அந்த நபருக்கு அருகில் செல்வது பாதுகாப்பானதா? பாதுகாப்பாக உணர்ந்தால் நட்புறவுடன் அவர்களை அணுகுங்கள். அவர்கள் எப்படி உணர்கின்றார்கள் என்று கேளுங்கள்.
கனிவாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள். நீங்கள் நலமா? நான் உதவலாமா? அவர்கள் கடும் ஆபத்தில் இருப்பதாக தோன்றினால், அதாவது சுயதீங்கு செய்ய முயலுதல் போன்ற செயற்பாடுகளின் பொழுது, பிற படிகளை தவிர்த்துவிட்டு உடனடியாக உதவியை நாடுங்கள். அதற்கு நெருக்கடி கால உதவி தொலைபேசி அல்லது நம்பிக்கையான ஒருவரை தொடர்பு கொள்ளுங்கள். அதனை அடுத்து எள்ளெழுத்தை நோக்கினோமே ஆனால் தீர்ப்பளிக்காமல் செவிமடுத்தல். கூர்ந்து கவனித்தல் என்பது ஒரு கலை. பல நேரங்களில் நாம் முழுமையாக செவிமடுக்காமல் அவசரமாக பதிலளிக்கின்றோம் அல்லது முன்கூட்டியே அறிவுரை கூறுகின்றோம். மற்றவர்களின் அனுபவங்களை எமது அனுபவங்களுடன் ஒப்பிடுகின்றோம். இதன்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பயணம் உண்டு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அவர்களை பேச விடுங்கள். அவர்கள் பேசும்போது பின்வரும் விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அவர்களது பேச்சை தடுத்தல். கொஞ்சம் இருங்கள். ஆமாம், வாழ்க்கை என்றால் அப்படித்தான். அல்லது அதிர்ச்சி அடைதல். ஐயோ கடவுளே, நீங்க இப்ப என்ன செய்ய போகின்றீர்கள்? அல்லது விமர்சித்தல், தீர்ப்பளித்தல். ஏன் இப்படி பலவீனமாக இருக்கின்றீர்கள்? தற்கொலை செய்வது பாவம் அல்லையா? அல்லது அவர்களுடைய வலியை சிறுமைப்படுத்தல். ஏதோ ஒரு பேர் சொல்லி அழைத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக உலகம் ஒன்றும் அழியப் போவதில்லையே. உங்கள் அனுபவங்களுடன் ஒப்பிடுதல். நான் எனது அடையாளத்தை வெளிப்படுத்திய போது இதைவிட மோசமானவை நடந்தன. ஆனால் நான் தற்கொலை பற்றி நினைக்கவில்லையே. அதேபோல் அவசர அறிவுரைகளை வழங்குதல். கவலைப்படாதீர்கள். உங்கள் பெற்றோரிடம் நேரடியாக சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது போன்ற உரையாடலை தவிர்த்துவிட்டு இவற்றுக்கு பதிலாக ஆர்வத்துடன் செவிமடுங்கள். நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். ம். பிறகு என்ன நடந்தது? ம். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். போன்ற பதில்களை பயன்படுத்துங்கள். அடுத்ததாக வி எழுத்து. உணர்வுகளை அங்கீகரித்தல். எமது கலாச்சாரத்தில் ஒருவர் மன உளைச்சல் இருக்கும் பொழுது அதை பற்றி நினைக்க வேண்டாம். அதை மறந்து விடுங்கள். முன்னோக்கி போவோம் என்று சொல்வது வழக்கம். ஆனால் இது ஒருவரை அலட்சியப்படுத்துவது போன்ற உணர்வை தரும். அங்கீகரித்தல் என்பது ஒருவரின் உணர்வுகளை நிராகரிக்காமல் அவை உண்மையானவை மற்றும் முக்கியமானவை என்று மதிப்பது. அந்த உணர்வுகளின் பின்னால் உள்ள வழியை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் என்பதை காட்டுவதாகும். அதன்போது இப்படி சொல்வதை தவிர்க்கவும். அதுக்கு பதிலாக இப்படி சொல்லுங்கள். இவ்வாறான நிலைமைகளில் சரி புரிகிறது, ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு முன்னோக்கி பாருங்கள் என்று கூறுவதை விட, இது எவ்வளவு வேதனையானது என்பதை என்னால் பார்க்க முடிகின்றது என்று கூறுங்கள். அதேபோல, ஐயோ வாழ்க்கை அப்படித்தான், இதைவிட மோசமான விடயங்கள் இருக்கின்றன என்று கூறுவதை விட, நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்து இருக்கின்றீர்கள் என்று தெரிகிறது என்று கூறுங்கள். மேலும் நேர்மறையாக சிந்திக்க முயலுங்கள் என்று கூறுவதை விட, ஆம் நீங்கள் உணர்வது உண்மையானதே என்று அவர்களுக்கு ஊக்கமளியுங்கள். இப்படி முட்டாள்தனமாக பேசாதீர்கள் என்று கூறுவதை விட, நீங்கள் ஏன் இப்படி உணர்கின்றீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று கூறுங்கள். உணர்வுகளை அங்கீகரிப்பதன் மூலம் மனிதர்கள் தமது குரலுக்கு மதிப்பளிக்கப்படுவதாகவும் தமது தனிமை குறைவதாகவும் உணர்வார்கள். அடுத்தபடியாக ஈ எழுத்தை பார்க்கலாம். மனரீதியான ஒத்துழைப்பு. ஒரு நபருக்கு சிறிது நேரமெனும் ஏற்படும் தனிமையை குறைக்க உங்களால் உதவ முடியும். நீங்கள் செய்யக்கூடியவை நீண்டகால ஒத்துழைப்பு கிடைக்கும் வரை இணைய வழியாகவோ அல்லது நேரடியாகவோ அவர்களுக்கு ஆதரவு வழங்குங்கள். அவ்வாறான நிலைமைகளின் பொழுது இவ்வாறு கூறுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை. மனநல பிரச்சனைகள் நல்ல நிலைக்கு மாற முடியும். அவர்கள் பலத்தை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். அத்தருணத்தில் அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று அவர்கள் உணர்ந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் திறன் அந்த நபரிடம் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றீர்கள், அதற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. இவற்றை செய்ய அவர்களை ஊக்குவியுங்கள். நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது மதத் தலைவர் என அவர்கள் நம்பும் ஒருவருடன் பேசுங்கள். ஒரு ஆதரவு குழு அல்லது இணையவழி சமூகம் ஒன்றில் இணையுங்கள். தொடர்புடைய பிரச்சனைகள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாரதூரமானது என தோன்றினால் ஒரு மருத்துவர் அல்லது மனநல ஆலோசகருடன் பேசுங்கள். மனநல பிரச்சனைகள் மேம்பட முடியும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நண்பர் குழுவை உருவாக்கி கொள்ள உதவுங்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரே நபராக நீங்கள் மட்டும் மாறிவிடாதீர்கள். உங்களை மட்டும் சார்ந்தவராக இருக்காமல் மற்றவர்களுடனும் தொடர்பில் இருக்குமாறு அவர்களை ஊக்குவியுங்கள். தொடர்ந்து அடுத்த ஈ எழுத்தினை பார்க்கலாம். உதவி பெற்றுக்கொள்ள ஊக்குவித்தல். சில சந்தர்ப்பங்களில் பேசுவது மட்டும் போதுமானதாக இருக்காது. தேவையெனில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு உதவுங்கள். தொடர்புடைய நபருக்கு ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் பேசுவதை விட மேலதிக ஆதரவு தேவைப்படும் என்று நீங்கள் கருதினால் ஒரு மருத்துவர், மனநல ஆலோசகர் அல்லது ஏதேனும் ஒரு மனநல சேவை வழங்குனருடன் கலந்தாலோசிக்குமாறு யோசனை கூறலாம். நீங்கள் இவ்வாறு கூட கூறலாம். எனது நண்பர் ஒருவருக்கு உதவி ஒரு சிறந்த மனநல ஆலோசகர் எனக்கு தெரியும்.
நான் உங்களை அவரோடு தொடர்புபடுத்தி விடவா? ஒரு ஆதரவு குழுவில் இணைக்குமாறு நீங்கள் பரிந்துரைக்கலாம். இது நீண்ட கால அடிப்படை உதவியாக இருக்கும். பயனுள்ள தகவல்கள் அல்லது உதவி தொலைபேசி எண்களை உங்களால் வழங்க முடியும். ஆதரவு வழங்க ஒரு நபர் மட்டும் இருப்பதற்கு பதிலாக உண்மையில் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு கட்டமைப்பை உருவாக்க அவர்களுக்கு உதவுங்கள். நண்பர்கள், குடும்பம், மதத் தலைவர்கள் அல்லது ஆசிரியர்கள் என அந்த நபர் மதிக்கின்ற நபர்களை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு மிகவும் பொருத்தமானது. சமூக ஆதரவின் அடிப்படையிலான மாற்று வழிகளை முன்மொழியுங்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது அரசு வைத்தியசாலை கிளினிக்குகளை அடிப்படையாக கொண்ட பிரதேச சமூக அமைப்புகள் அல்லது ஒரு மனநல ஆலோசகர் அல்லது சிகிச்சையாளரை கண்டறிய அவர்களுக்கு உதவுங்கள். பயிற்சிவிப்பாளர்களுக்கான பயிற்சி, சுருக்கமாக டிஓடி பயிலரங்குகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட தனியார் மற்றும் அரசு துறையைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற ஆலோசகர்கள் இருக்கலாம். அந்த நபரின் பின்னணியின் அடிப்படையில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான சரியான மனநல ஆலோசகரை கண்டறிய கூட உங்களால் முடியும். உதாரணமாக, உங்கள் கிளையண்ட் ஒரு அரச எழுத்தாளர் எனில், நீங்கள் அறிந்த அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்பட்ட பயிலரங்கில் பயிற்சி பெற்ற சமூக சேவை திணைக்கள ஆலோசகர் ஒருவரிடம் வழி நடத்தலாம். அதே முறையில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உதவ பயிற்சி பெற்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்திற்கு திறன் இருக்கலாம். அவர்களுக்கு தொலைபேசி எண்களை வழங்குங்கள். எனது நண்பர் அல்லது கிளையண்ட் ஒருவருக்கு வெற்றிகரமாக உதவிய இந்த மனநல ஆலோசகரை நான் நம்புகின்றேன். உங்களுக்கு எப்படி உதவுவது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுக்கு வேண்டுமென்றால் மனநல ஆலோசகருடன் தொடர்பு படுத்தி விட முடியும். அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை எடுக்க உதவி செய்து தேவையெனில் அவர்களுடன் செல்லவும் முன்வாருங்கள். தயவு செய்து வளங்கள் மற்றும் உதவி தொலைபேசி இணைப்பு பற்றிய அத்தியாயத்தை பார்க்கவும். அடுத்தபடியாக, மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதை பார்க்கலாம். ஒரு நபருக்கு ஒத்துழைப்பு வழங்குவது ஒரு பெரிய விடயம். ஆனால் அது உளவியல் ரீதியாக பாரமான காரியமாகவும் அமையலாம். உங்களது பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வும் அதிக அளவுக்கு முக்கியமானது. எனவே உங்களது எல்லைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். உங்கள் பாதுகாப்பு தொடர்பான தேவைகளை மாற்ற முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பயிற்சியாளர் அல்ல. நீங்கள் வழங்குவது ஆரம்ப கட்ட ஆதரவை தவிர சிகிச்சை உட்பட மருத்துவ முறைகள் அல்ல. உங்களது பணி ஆரம்ப கட்ட ஆதரவை வழங்குவதை தவிர அனைத்தையும் தீர்ப்பதல்ல. எல்லைகளை முன்கூட்டியே தீர்மானியுங்கள். உங்களது எல்லைகளை புரிந்து கொள்வதிலிருந்துதான் எல்லைகள் ஆரம்பிக்கின்றன. அதன்போது இவ்வாறான தெளிவான வாக்கியங்களை பயன்படுத்துங்கள். செவிமடுக்க நான் இங்கு இருக்கின்றேன், ஆனால் நான் ஒரு மனநல ஆலோசகர் அல்ல. இன்னும் ஆழமாக உதவக்கூடிய ஒருவரை தேடுவோம். யாராவது உங்களை அதிகமாக சார்ந்திருந்தால் நட்பாக இவ்வாறு கூறுங்கள். நான் உங்கள் மீது அக்கறையுடன் இருக்கின்றேன், ஆனால் என்னால் இதை தனியாக கையாள முடியாது. நாம் இருவருக்குமே உதவக்கூடிய ஒருவரை தேடுவோம். எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு படி பின்வாங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்தான அறிகுறிகள் குறித்து கவனமாக இருங்கள். தற்கொலை அல்லது தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்வது பற்றிய தொடர்ச்சியான பேச்சுக்கள் உள்ளனவா? ஆவேசமான அல்லது வன்முறை கலந்த நடத்தை, ஆயுதங்கள் அல்லது ஆபத்தான பொருட்கள் அருகில் உள்ளனவா? அதாவது கத்திகள், துப்பாக்கிகள், மரத்துண்டுகள், போத்தல்கள், கற்கள் போன்றவை. உங்களை உதைக்க, கடிக்க அல்லது தள்ள அந்த நபருக்கு சாத்தியம் இருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மனநோய் சார்ந்த அறிகுறிகள், அதாவது தனக்கு தானே பேசுதல், சந்தேகத்துடன் நிறுத்தல், பேச்சு மற்றும் நடத்தையில் அர்த்தமில்லாமல் இருத்தல் போன்றவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். நெருங்குவது பாதுகாப்பானதா? அந்த நபரின் நடத்தை மாறக்கூடியதா மற்றும் எதிர்பாராததா? சந்தேகம் இருந்தால் உடனடியாக உதவியை பெறுங்கள். யாரிடம் பேச வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேறொரு தரப்பினருடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் எந்த சந்தர்ப்பத்தில் என்பது பற்றி ஒரு திட்டத்தை வைத்திருங்கள். ஆதரவை பெற தேவையான தொலைபேசி எண்களை தயார் நிலையை வைத்திருங்கள். வளங்கள் மற்றும் வழிகாட்டல் செயல்முறை பற்றிய அத்தியாயத்தை பார்க்கவும். உதாரணமாக, 1990 சுபசரி ஆம்புலன்ஸ் சேவை, 1926 மனநல உதவி இலக்கம், நம்பிக்கையான மனநல ஆலோசகர் அல்லது உதவி தேர்வு தொடர்பான அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்கள். அவர்களின் வேதனை அல்லது மனநல பிரச்சனைகளுக்கு உதவிய பிறகு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உரையாடலுக்கு பிறகு உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ள மேலே விவாதித்த சூழலுடன் இணைந்திருக்கும் முறைகளை பயன்படுத்துங்கள். உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இப்ப எப்படி உணர்கின்றேன்? ஏதாவது செய்யுங்கள். தண்ணீர் குடிக்கவும், சிறிது நேரம் நடக்கவும், ஓய்வெடுக்கவும். அவர்கள் உங்களுடன் தேவையற்ற பிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் மற்றும் ஆதரவுக்காக உங்களை மட்டுமே சார்ந்திருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள்.
தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்கும், ஆனால் ரகசியத்தன்மைக்கு வாக்குறுதி அளிக்காதீர்கள். இவ்வாறு கூறுங்கள்: உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறது என்று நான் நினைக்காத வரையில் நான் இதை தனிப்பட்ட ரீதியில் ரகசியமாக வைத்திருப்பேன். அப்படி தோன்றினால் நான் உதவியை பெற வேண்டியிருக்கும். இதன் மூலம் நீங்கள் இருவரும் பாதுகாக்கப்படுவீர்கள். உறுதியான தொடர்பாளரை பயன்படுத்துங்கள். தெளிவாகவும் இரக்கத்துடனும் பேசுங்கள். இவ்வாறு கூற தயங்காதீர்கள்: எனக்கு இப்போது ஒரு ஓய்வு தேவை. இந்த கதை என்னால் தனியாக கையாள முடியாத அளவுக்கு பாரதூரமாக இருக்கின்றது. மேலதிகமாக உதவி பெற பயிற்சி பெற்ற ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டும் போன்ற வாக்கியங்களை பயன்படுத்துங்கள். அதோடு எல்வி முறையை பின்பற்றுங்கள். அந்த திட்டம் உங்களது மனதை முறையாக வடிவமைக்க உதவும். செவிமடுத்து கொண்டு மட்டும் இருப்பதை தவிர்க்கவும். முன்னோக்கி செல்வதன் மூலம் பாதுகாப்பு மற்றும் ஆதரவை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அவர்களுக்கு உதவுங்கள். உங்களை பற்றி அக்கறை கொள்ளுங்கள். கடினமான உரையாடல்கள் அல்லது சூழ்நிலைகளுக்கு பிறகு நீங்கள் நம்பும் ஒருவருடன் பேசுங்கள். தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் சக ஊழியர்களின் மேற்பார்வை மூலம் தேவையான எல்லைகளை பேணவும் அதிக சோர்வடை தவிர்க்கவும் உதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆசிரியர், சுகாதார பணியாளர் அல்லது முன்னிலை செயற்பாட்டாளராக இருந்தால், அல்லது வேலையின் ஒரு பகுதியாக நீங்கள் MHFA மனநல முதலுதவி வழங்கினால், பாரதூரமான சம்பவங்களை ஆவணப்படுத்தவும் உங்கள் வேலைத்தள கொள்கைகளை பின்பற்றவும் உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை மேலதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டியிருக்கலாம். MHFA வழங்குநர்களுக்காக பயிற்சி திட்டங்கள் அல்லது ஆதரவு குழுக்களுடன் இணையுங்கள். விடைபெறுவதற்கு அல்லது உங்களுக்கு தேவை என்று தோன்றும் பொழுது இல்லை அல்லது முடியாது என்று கூற தயங்காதீர்கள். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் தொடர்பான விடயங்கள் மற்றும் LGBT இளைஞர்களுக்கான ஆதரவு குறித்து பார்க்கலாம். LGBT நபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுவாக ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான தேவைகளே உள்ளன. இருப்பினும் தங்களது உடல், மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் தொடர்பான மேலதிக சுகாதார சேவைகள் சிலருக்கு தேவைப்படலாம். சில LGBT நபர்கள், குறிப்பாக திருநர்கள், ஹார்மோன் சிகிச்சைகளை பெறலாம் அல்லது பாலின உறுதிப்படுத்தும் மருத்துவ செயல்முறைகளில் இருக்கலாம். இந்த சிகிச்சைகள் அத்தியாவசியமானவை என்பதோடு முறையான மருத்துவ கண்காணிப்பு மற்றும் மேலதிக கவனிப்பு தேவைப்படும் வகையிலான உடல் மற்றும் மனரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். சமூகத்திலிருந்து வரும் அவமதிப்பு, பாகுபாடு மற்றும் தவறாக வழிநடத்தப்படுவோம் என்ற பயம் காரணமாக பல நபர்கள் குறிப்பிட்ட காலத்தில் சுகாதார சேவைகளை பெறுவதில்லை. மேலதிக கவனிப்பு, ஆதரவையும் பெற்றுக்கொள்வதில்லை. சுகாதார சேவை வழங்குநர்கள் மேற்கொள்ளும் துன்புறுத்தல்கள், வன்முறை செயல்கள் அல்லது பாகுபாடுகள் குறித்த அனுபவங்கள் காரணமாக மருத்துவ சேவைகளை பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் அணுகுவது தொடர்பாக அவர்கள் மேலும் ஊக்கமிழக்க செய்யப்படுகின்றார்கள். தவிர நீண்ட காலமாக சமூக அவமதிப்பு, பாகுபாடு மற்றும் வன்முறைக்கு உள்ளாகுவது உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம். இது தலைவலி, வயிற்று பிரச்சனைகள், சோர்வு அல்லது தூக்கம் தொடர்பான சிரமங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே மனநல நல்வாழ்வை ஆதரிப்பது என்பது உடல் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதன் ஒரு முக்கிய அங்கமாகும். எந்த ஒரு LGBT இலங்கையரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உதவிக்காக வழிநடத்தப்படுவது முக்கியமாகும். வளங்கள் மற்றும் வழிகாட்டல் முறைகள் பற்றிய அத்தியாயத்தின் மூலம் அதற்குரிய ஆதரவை பெறலாம். அடுத்தபடியாக நிஜ வாழ்க்கை சூழல்களை காணலாம், அதாவது MHFA பயிற்சி அமர்வுகள். இங்குள்ள உதாரணங்கள்: நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்தல், அடையாளத்தை வெளிப்படுத்திய பின் குடும்பத்தாரால் நிராகரிக்கப்படுதல், பல்கலைக்கழகத்தில் துன்புறுத்தப்படுதல் அதாவது புல்லிங்குக்கு ஆளாகுதல், வேலை தளத்தில் பாகுபாடுகளுக்கு உள்ளாகுதல், போலீஸ் அல்லது சட்டம் சார்ந்த சிக்கல்கள் குறித்த பயம், சுய அவமானம் மற்றும் மனச்சோர்வு, தங்கியிருக்கும் இடத்திலிருந்து வெளியேற்றப்படும் நெருக்கடி நிலை குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த ஒவ்வொரு சூழலின் ஊடாகவும் பின்வருவன விளக்கப்பட்டுள்ளன: நிலையை எவ்வாறு மதிப்பீடு செய்வது, எவ்வாறு செவிமடுப்பது, உணர்வுகளை எவ்வாறு அங்கீகரிப்பது, எவ்வாறு ஆதரவு வழங்குவது, எந்த சந்தர்ப்பங்களில் எப்படி மற்றவர்களிடம் வழிப்படுத்துவது, நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்தல் போன்றவை இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதன் முதலாவது உதாரணமாக, உங்கள் தன்பாலிருப்பு தோழி அமைதியாகவும் வேலையை தவிர்த்தும் எப்போதும் துக்கமாகவும் சோர்வாகவும் காணப்படுகின்றார். இதன் MHFA குறிப்பானது மதிப்பீடு செய்தல், அணுகுதல், உதவுதல் என்பதனூடாக நீங்கள் இவ்வாறு பேசலாம்: ஹாய், சமீப காலமாக நீங்கள் எப்போதும் போல இல்லை என்று எனக்கு தோன்றுகின்றது. நீங்கள் நலமா? இதன் போது நீங்கள், இது உண்மையில் கடினமான ஒரு விடயம் போல தெரிகின்றது. நீங்கள் இப்படி உணர்வது குறித்து நான் வருத்தம் அடைகின்றேன். மன அழுத்தம் அதிகமாக இருப்பதாக அவர்கள் கூறினால்,
உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு துக்கமாக இருக்கின்றீர்களா என்று கேளுங்கள். ஏனெனில் சுயதீங்கு அல்லது தற்கொலை எண்ணங்களை மக்கள் தானாக முன்வந்து சொல்லாமல் இருக்கலாம். அதேபோல் உணர்வு ரீதியான ஆதரவை வழங்குங்கள். அதன்போது இவ்வாறு பேசலாம்: நீங்கள் தனித்தில்லை. பலருக்கு இப்படி தோன்றலாம். உதவி பெறும்போது இது சரியாகிவிடும். இது உங்கள் தவறும் அல்ல. அதேபோல் உதவி பெற ஊக்குவியுங்கள். நீங்கள் பேசக்கூடிய நம்பிக்கையான நண்பர் அல்லது உறவினர் யாராவது இருக்கின்றார்களா? ஒரு மனநல ஆலோசகர் அல்லது மருத்துவரிடம் பேசலாமா என்று யோசித்தீர்களா? அவர்களால் நிச்சயம் உதவ முடியும் என்று கூறுங்கள். அடுத்த உதாரணமாக, அடையாளத்தை வெளிப்படுத்திய பின் குடும்பத்தாரால் நிராகரிக்கப்பட்ட 24 வயதுடைய தன்பாலிருப்பு நபர் தனது பாலின ஈர்ப்பு குறித்து பெற்றோரிடம் கூறுகின்றார். இதன்போது பெற்றோர் அவரிடம் பேசுவதை நிறுத்துவதோடு, குடும்பத்திற்கு அவமானத்தை சேர்க்கும் இந்த முட்டாள்தனமான விடயத்தை நிறுத்தவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியேறுவதாக மிரட்டினார்கள். இதன் மதிப்பீடு: அவர் எப்படி உணர்கின்றார் என்று கேட்டு நிலைமையை அறியுங்கள். பயம், துக்கம், தனிமை, கோபம் போன்றவை இதில் அமையலாம். அதேபோல் செவிமடுங்கள். அவர் மீது குற்றம் சுமத்தாமல் செவிமடுங்கள். அங்கீகரித்தல்: அங்கீகரித்தலின் போது நீங்கள் இவ்வாறு கூறலாம்: உங்களுக்கு நடந்த இந்த விடயம் குறித்து நான் வருத்தப்படுகின்றேன். உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. மேலும் இதன் போது ஆதரவு வழங்குதலில், அவர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தால் தற்காலிகமாக தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை, அதாவது நம்பிக்கையான நண்பரோ, உறவினர் அல்லது தொண்டு நிறுவனம் ஒன்றை கண்டறிய உதவுங்கள். தொடர்ந்து வழிப்படுத்துதலை நோக்குவோம். எல்ஜிபிடி ஆதரவு குழுக்கள் அல்லது தகுந்த மனநல ஆலோசகரிடம் பேச ஊக்குவியுங்கள். அடுத்த உதாரணமாக, பல்கலைக்கழகத்தில் துன்புறுத்தப்படுதலை பார்க்கலாம். ஒரு திருநர் அடையாளத்தை உடைய மாணவரை சக மாணவர்கள் கிண்டல் செய்வதும் பெயர்கள் சூட்டியும் சிரிக்கின்றார்கள். விரிவுரையாளர்கள் இதனை கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள். குறித்த கதையை கேட்டு நிலைமையை மதிப்பீடு செய்யுங்கள். துன்புறுத்தலை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொது அறிவை பயன்படுத்தி அந்த மாணவர் உங்களுடன் வெளிப்படையாக பேச தயாராக இருக்கின்றாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதன்போது, ஹாய், நடந்த துன்புறுத்தலை நான் பார்த்தேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இதை நீங்கள் எப்படி பொறுத்து கொண்டீர்கள்? இவ்வாறான மென்மையான மற்றும் மரியாதையான அணுகுமுறை அவர்கள் உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்த வழிவகுக்கும். இதன் பின்னர் கேட்கப்படும் திறந்த கேள்விகள் அந்த மாணவர் தனது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்த உதவும். செவிமடுங்கள். சில நேரங்களில் அந்த மாணவர் தனது உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தக்கூடும். அப்போது நட்பான முறையில் இவ்வாறு கேட்கலாம்: விரிவுரையாளர்களின் அணுகுமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மாணவர் பேச தயங்கினால், இந்த நிலைமையை கடந்து செல்வது சரியல்ல என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவரின் பிரச்சனை மற்றும் உணர்வுகளை நியாயமானவை என கருதுங்கள். "ம், ஒவ்வொரு நாளும் இதை எதிர்கொள்வது எவ்வளவு மன அழுத்தமானது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது." மனரீதியான ஆதரவை வழங்குங்கள். இவ்வாறு கூறுங்கள்: உங்களுக்கு நடக்கும் இந்த விடயம் குறித்து நான் வருத்தப்படுகின்றேன். உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. அவர்களை தடுக்க வேண்டும். இது உங்களது தவறல்ல போன்ற விடயங்களை கூறுவதோடு ஆதரவு பெற ஊக்குவியுங்கள். பல்கலைக்கழகத்தினுள் அவர்களுக்கு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்த உதவுங்கள். இதனை தனியாக எதிர்கொள்ள வேண்டாம் என்று ஊக்குவியுங்கள். அவருக்கு ஒரு நண்பராக இருங்கள் அல்லது அவர் தனக்கென ஒரு நண்பரை உருவாக்க ஊக்குவியுங்கள். விரிவுரையாளர், சக மாணவர் அல்லது விடுதியில் உள்ள நம்பிக்கையான நபர்களை அடையாளம் காண உதவுங்கள். ஓய்வு மற்றும் சுய கவனிப்பை ஊக்குவியுங்கள். மகிழ்ச்சியை தரும் சிறு விடயங்கள், பொழுதுபோக்குகள், கைவினைப் பொருட்கள், ஓவியம் வரைதல், இசை கேட்டல், கடற்கரையில் நடத்தல், திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றில் ஈடுபடச் சொல்லுங்கள். ஆலோசகர் அல்லது எல்ஜிபிடி ஆதரவு குழுவுடன் இணைத்து விடுங்கள். அதன்போது நீங்கள் இவ்வாறும் கூறலாம்: மாணவர் நலன் குறித்து கவனிக்கும் சங்கம் ஒன்று பல்கலைக்கழகத்தில் உள்ளது. என்னால் உங்களை அங்குள்ள ஒருவருடன் இணைக்க முடியும். அந்த மாணவரின் அனுமதியுடன் பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பான முறையில் தெரியப்படுத்துங்கள். அடுத்ததாக, வேலை செய்யும் இடத்தில் காட்டப்படும் பாகுபாடு குறித்து காணலாம். உடன் வேலை செய்யும் தன்பால் இருப்பு கொண்ட நபர் ஒருவர் பதவி உயர்வுகளின் போது புறக்கணிக்கப்படுகின்றார் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் அவரின் பாலியல் ஈர்ப்பு அடையாளம் குறித்து கேலிகள் செய்யப்படுகின்றன. இது குறித்து பேச அவர் உங்களிடம் வருகின்றார். இந்த நபருக்கு அழுத்தம், தன் மீதான மதிப்பற்ற உணர்வு மற்றும் வேலை இழப்பு குறித்த பயம் இருக்கலாம். மேலும் அவருக்கு ஏமாற்றமும் கோபமும் கூட இருக்கலாம். இதன் போது அமைதியாக செவிமடுத்து அவரின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அநீதி இழைக்கப்பட்டுள்ளதை அங்கீகரியுங்கள். நடந்த சம்பவங்களை பதிவு செய்து வைக்குமாறும் அது தொடர்பான மின்னஞ்சல்களை சேர்த்து வைக்குமாறும் யோசனை கூறுங்கள். மனரீதியான ஆதரவை பெற ஊக்குவியுங்கள். இங்கே பிரச்சனை அவரின் அடையாளம் அல்ல என்பதை நினைவூட்டுங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்வது போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை எடுக்க ஊக்குவியுங்கள். முடிந்தால்
அதிக எல்ஜிபிடி நட்பு ரீதியான நிறுவனத்தில் இணைவது குறித்து யோசனை கூறுங்கள். அதேபோல, பின்வரும் தரப்பினரிடம் ஆதரவு பெறுவதை ஊக்குவியுங்கள். நம்பிக்கையான சக ஊழியர்களிடம், மனிதவளத்துறையிடம் அதாவது HRயிடம் அல்லது பொருத்தமான உதவி தொலைபேசி சேவைகளிடம் உதவி பெற ஊக்குவியுங்கள். சில சட்ட உதவி சேவைகள் மூலம் அவர் எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு வழிகாட்ட முடியும். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அல்லது சட்டம் சார்ந்த சிக்கல்கள் குறித்து பார்க்கலாம். துன்புறுத்தப்படுவோம் அல்லது கைது செய்யப்படுவோம் என்ற பயத்தினால் ஒரு தன்பாலிருப்பு ஜோடி வெளியில் செல்வதை தவிர்க்கின்றார்கள். அவர்கள் தமது பயம் குறித்து உங்களிடம் தற்செயலாக கூறுகின்றார்கள். அதனை செவிமடுங்கள். அவர்களின் பயத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். அவர்கள் பேச இடமளியுங்கள். அவர்கள் எப்போதும் பயம் மற்றும் கவலையுடன் இருக்கலாம். அவர்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு கூறுங்கள். இப்படியான சூழலில் உங்களுக்கு பயம் ஏற்படுவது நியாயமானதுதான். மேலும் மனரீதியான ஆதரவை பெற ஊக்குவியுங்கள். அதிகப்படியான பயத்தின் போது சூழலுடன் ஒன்றிணைய உதவும் சில நுட்பமான பரிந்துரைகள் இதோ. நிதானமாக மூச்சு விடுதல், சூழலை கவனித்தல் மற்றும் நிலைமை சரியாகும், நான் எந்த தவறும் செய்யவில்லை போன்ற அமைதிப்படுத்தும் வாக்கியங்களை பயன்படுத்தலாம். சட்ட அமுலாக்க அதிகாரிகளின் மனப்பாங்கில் மாற்றத்தை ஏற்படுத்த சில செயற்பாட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் உழைக்கின்றன என்பதனை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். சில போலீஸ் அதிகாரிகள் இது குறித்து விழிப்புணர்வுடன் இருக்கின்றார்கள் என்பதையும் நினைவூட்டுங்கள். சட்ட சிக்கல்களின் போது தங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்கள் மற்றும் நம்பிக்கையான அமைப்புகள், தன்னார்வ சட்டத்தரணிகள் பற்றிய தகவல்களை பகிருங்கள். அடுத்ததாக, சுய அவமானம் மற்றும் மனச்சோர்வு குறித்து பார்க்கலாம். மத அல்லது கலாச்சார காரணங்களினால் தான் தவறானவன் என்று நம்பும் ஒரு இருப்பாளிருப்பு கொண்ட நபர் மனச்சோர்வுக்கு உள்ளாகின்றார். அந்த நபர் பற்றி எந்த முன்முடிவுகளும் இன்றி செவிமடுங்கள். சில வேளை அந்த நபர் குற்ற உணர்வு, சுயவெறுப்பு, சோகம் மற்றும் குறைந்த ஆற்றலை கொண்டிருக்கலாம். அவரின் பின்னணியில் அவருக்கு ஏன் இவ்வாறு தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறுங்கள். அதன்போது இவ்வாறு கூறுவது உதவாது. இதெல்லாம் உங்கள் தலையில் தான் உள்ளது, அதை தூக்கி போடுங்கள். இந்த நாட்டில் எத்தனையோ இருப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களைப் போல சிந்திப்பதில்லை. இது போன்ற விடயங்களை கூறுவதை தவிர்த்து அவர்களுக்கான மனரீதியான ஆதரவை வழங்குங்கள். அவர்களின் தீங்கு விளைவிக்கும் நம்பிக்கைகளை நட்பான முறையில் கேள்விக்குட்படுத்துங்கள். அதுக்கு நீங்கள் இவ்வாறு கூறலாம். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. இது உங்கள் அடையாளம். சமூக எம்மை வளர்த்த விதம் காரணமாகவே இவ்வாறு தாழ்வு உணர்ச்சி ஏற்படுகின்றது. மேலும் ஆதரவு பெற ஊக்குவியுங்கள். சிறிய நேர்மையான செயல்களில், உதாரணமாக ஓய்வு, உரையாடல், நாட்குறிப்பு எழுதுதல் போன்றவற்றில் ஈடுபட ஊக்குவியுங்கள். ஆதரவு குழுவில் இணைய ஊக்குவியுங்கள். சோகம் நீண்ட காலம் நீடித்தால் அல்லது மோசமடைந்தால் தொழில்முறை மனநல உதவியை பெற பரிந்துரையுங்கள். அடுத்தபடியாக, சுய காயப்படுத்திக் கொள்ளுதல் அல்லது தற்கொலை எண்ணங்கள் குறித்து காணலாம். ஒரு எல்ஜிபிடி இளைஞர் இவ்வாறு கூறுகின்றார். எனக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதாக தெரியவில்லை. சில நேரங்களில் நான் உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகின்றது. இதன்போது தெளிவாக இந்த நபர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பலமான உணர்வுகளுக்கு உள்ளாகியுள்ளார் என்று தெரிகின்றது. மேலும் சிக்கிக்கொண்டது போன்றும் நம்பிக்கையற்ற நிலையிலும் இருக்கின்றார். இதனை மதிப்பீடு செய்யுங்கள். இதனை தீவிரமாக எடுத்துக்கொண்டு நிதானமாக பாருங்கள். நன்றாக செவிமடுங்கள். பதட்டமடையாமல், அறிவுரை வழங்காமல் இருங்கள். அவர்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனரீதியான ஆதரவை வழங்குங்கள். அதற்கு நீங்கள் இவ்வாறு கூறலாம். நீங்கள் என்னிடம் பேசியது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் செய்தது ஒரு துணிச்சலான காரியம். நம்பிக்கையான ஒரு பெரியவர், மனநல ஆலோசகர் அல்லது உதவி சேவையிடமிருந்து விரைவான உதவியை பெற ஊக்குவியுங்கள். அவர்களுடன் தங்கியிருங்கள். அவர்கள் ஆபத்தான நிலையில் இருந்தால் உதவி பெறுவதற்கு துணை நில்லுங்கள். அடுத்தபடியாக, வெளியேற்றப்படும் நெருக்கடி குறித்து காணலாம். ஒரு இளம் தன்பாலிருப்பு பெண் கொழும்பில் வாடகை வீடு ஒன்றில் வசிக்கின்றார். அவர் தன்பாலிருப்பு உடையவர் என்பதையும் அவரது காதலி வீட்டுக்கு வருவதையும் வீட்டு உரிமையாளர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். இதனுடன் பிணைந்துள்ள கடுமையான கலாசார களங்கம் காரணமாக உரிமையாளர்கள் அவரை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறுகின்றார்கள். அவருக்கு அதிர்ச்சி, பயம் மற்றும் அவமானம் ஏற்படுகின்றது. பணம் அல்லது உதவி கேட்க நெருக்கமானவர்கள் எவரும் இல்லாததால் அன்றிரவு எங்கு தங்குவது என்பது குறித்து அவர்களுக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. கடும் மன அழுத்தத்தினால் அழுது கொண்டு அவர்கள் எல்ஜிபிடி உதவி சேவைக்கு அழைக்கின்றார்கள். அதாவது, துயரத்தை புரிந்து கொண்டு உடனடி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அழைப்பு. இதன்போது எல்வி மதிப்பீட்டின்படி முதல் ஏ, அதாவது துயரத்தை புரிந்து கொண்டு உடனடி பாதுகாப்பை உறுதி செய்தல்.
உதவி சேவையில் பணியாற்றுபவர் அவர் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதையும், இந்த நிமிடம் அவர் பாதுகாப்பாக இருக்கின்றாரா என்பதை நட்பான முறையில் பரிசோதிக்கின்றார். பதற்றமோ அல்லது அழுத்தமோ இன்றி அவர்கள் எளிய, நிதானமான முறையில் கேள்விகளை கேட்கின்றார்கள். அவர்கள் உறுதியாகவும், அழைப்பாளருக்கு நிம்மதி தரும் வகையிலும் தொலைபேசியில் இணைந்திருக்கின்றார்கள். நீங்கள் எங்களை அழைத்தது குறித்து நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிமிடம் பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றீர்களா என்று வினவுகிறார்கள். அடுத்தபடியாக எல் எழுத்தின் அடிப்படையில் லிசன் வித்தவுட் ஜட்ஜிங், அதாவது முன்முடிவுகள் இன்றி செவிமடுத்தல். இந்த ஊழியர் அவரை தனது சொந்த வார்த்தைகளால் கதைக்க கூற அனுமதிக்கின்றார். குறித்த உதவி வழங்குனர் குறுக்கிடவோ, வாதிடவோ அல்லது அவரது பாலியல் ஈர்ப்பு அடையாளம் அல்லது முடிவுகளை கேள்வி கேட்கவோ இல்லை. அவர்களின் பயம், வெட்கம், கோபம் மற்றும் கையேறு நிலை போன்ற உணர்வுகளுக்கு செவிமடிக்கின்றார். நீங்கள் நேரமெடுத்து பேசுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து வி எழுத்தின் அடிப்படையில் உணர்வுகளையும் அனுபவங்களையும் நியாயமானவை என ஏற்றல். இந்த ஊழியர் அவரது உணர்வுகளை தெளிவாக விவரித்து அவற்றை ஏற்றுக்கொள்கின்றார். குறித்த தன்பாலிருப்புடைய பெண் எதிர்கொண்ட பாகுபாடு தவறானது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். உங்களுக்கு நடந்தது அநீதியானது மற்றும் மிகவும் வேதனையானது. உங்கள் நிலையில் இருக்கும் எவருக்கும் பயமும் அதிர்ச்சியும் ஏற்படுவது இயல்பானது. நீங்கள் நீங்களாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. இவ்வாறு கூறுகின்றார். தொடர்ந்து எழுத்தின் அடிப்படையில் நிதானப்படுத்தும் மற்றும் சூழலுடன் ஒன்றிணையச் செய்யும் நுட்பங்களுடன் மனரீதியான ஆதரவை ஊக்குவித்தல். நிதானமாக செயற்பட ஊழியர் அவருக்கு உதவுகின்றார். அதன் மூலம் அவர் தெளிந்த மனதுடன் சிந்திக்க முடியும். அவரை வற்புறுத்தாமல் ஊழியர் எளிய முறையில் கிரவுண்டிங் நுட்பங்களை பயன்படுத்துகின்றார். நாங்கள் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு நிதானமாக ஒன்றாக மூச்சை எடுப்போம். இந்த தருணத்தில் நீங்கள் தனிமையில் இல்லை, நான் உங்களுடன் இருக்கின்றேன். அமைதிப்படுத்தும் வாக்கியங்களை இவ்வாறு மீண்டும் மீண்டும் கூறலாம். அத்துடன் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள், நாங்கள் உங்களுக்கு செவிமடுக்கின்றோம், இந்நிலை நிச்சயம் கடந்து போகும் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். எல்வி முறையின் அடுத்த இயலுத்தை நோக்கினோமே ஆனால், அதாவது அடுத்த கட்ட நடைமுறை உதவியை பெற ஊக்குவித்தல். அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்யாமல் அடுத்த ஒரு சிறிய படிநிலையை பற்றி சிந்திக்க ஊழியர் அவருக்கு நட்புடன் உதவுகின்றார். தற்காலிக தங்குமிடம், நம்பிக்கையான அறிமுகமானவர்கள் அல்லது சமூக ஆதரவு போன்ற உடனடியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் உரையாடுகின்றார்கள். எங்களால் ஒரு நேரத்தில் ஒரு படிநிலையை பற்றி சிந்திக்க முடியும். இன்றிரவு நீங்கள் எங்கு தங்கலாம் என்பது குறித்து சிந்திக்க நான் உங்களுக்கு உதவட்டுமா? ஆதரவு பெற இடங்கள் உள்ளன என்பதையும், உதவி கோருவது ஒரு பலம் என்பதையும் ஊழியர் அவருக்கு நினைவூட்டுகின்றார். இதன்போது கிடைக்கக்கூடிய பாதுகாப்பான இல்லம் அல்லது பொருத்தமான தங்குமிடத்துக்கு அவரை பரிந்துரைக்கலாம். அழைப்பாளர் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய இறுதி உறுதிப்படுத்தல். உங்களுக்கு பாதுகாப்பு, கௌரவம் மற்றும் மரியாதை கிடைக்க வேண்டும். இந்த சூழல் உங்களுக்கு மதிப்பை தீர்மானிக்காது. நாங்கள் இணைந்து இந்த நிலையை ஒரு நேரத்தில் ஒரு படிநிலையாக தீர்ப்போம் என்று ஆதரவு வார்த்தைகளை கூறுகின்றார். அடுத்ததாக போதைப் பொருள் பயன்பாடு ஒரு சிக்கலான மாறுதலை தரும் என்ற உதாரணத்தை காணலாம். 26 வயதுடைய எல்ஜிபிடி சமூக அடையாளத்தை கொண்ட ஒருவர் தனியார் துறையின் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுகின்றார். கடந்த சில மாதங்களாக அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் மது அருந்துவதை அவரது நண்பர்கள் கவனிக்கின்றார்கள். மது அருந்துவது மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கத்திற்கும் உதவுவதாக அவர் கூறினார். சமீப காலமாக அவர் வேலைக்கு செல்வதை தவிர்த்து சோர்வடைந்து அனைவரிடமிருந்தும் ஒதுங்கியிருக்கின்றார். அவர் இவ்வாறு மது அருந்துவதை தொடர்ந்தால் அவர் வேலையிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று நண்பர்கள் கவலைப்படுகின்றனர். இவ்வாறான நிலையும் பொழுது எவ்வாறு உதவுவது? முதலில் மதிப்பீடு செய்யுங்கள். உடல் ரீதியாக ஆபத்தான நிலையில் இருந்தால் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். அந்த நபர் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். அவர் உடல்நலக் குறைவு, குழப்பம் அல்லது காயமடையும் ஆபத்தில் இருப்பதாக தோன்றினால் மருத்துவ உதவியை பெறுங்கள். இதற்காக 1990 சுபசெரிய ஆம்புலன்ஸ் சேவையை நீங்கள் அழைக்க முடியும். முன்முடிவுகள் இன்றி செவிமடுங்கள். நிதானமாக, கவனமாக பேசுங்கள். குற்றம் சாட்டுவதையோ அல்லது விமர்சிப்பதையோ தவிர்க்கவும். அவருக்கு தோன்றும் உணர்வை குறித்து பேச இடமளியுங்கள். மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதை தவிர்க்கவும். எவ்வளவு குடிக்க வேண்டும் அல்லது அதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று கூறுவதை தவிர்க்கவும். ஆதரவு மற்றும் பாதுகாப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக மன அழுத்தம் மற்றும் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாகுபாடு, பயம், தனிமை ஆகியவற்றில் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான ஆதரவு முறைகளை பின்பற்ற ஊக்குவியுங்கள்.
எல்ஜிபிடி நட்பு ரீதியான நம்பிக்கையான ஒருவருடன் மனநல ஆலோசகர் அல்லது சுகாதார சேவை வழங்குனருடன் பேச பரிந்துரையுங்கள். நடைமுறை உதவிகளை பெற ஊக்குவியுங்கள். மது மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் குறித்த எல்ஜிபிடி நட்பு ரீதியான சேவைகளை பெறுவதற்கும் அவர்களுடன் இணைவதற்கும் அவருக்கு உதவுவதற்கு ஆதரவை தேடுதல் எனும் அத்தியாயத்தை பார்க்கவும். தவறாக பயன்படுத்தப்படும் எந்த ஒரு பொருளுக்கும் இதே போன்ற முதலுதவி அணுகுமுறையே பயனுள்ளதாக இருக்கும். அன்பான, மரியாதையான ஆதரவு மற்றும் தொடர்பின் மூலம் பாதிப்பை குறைக்கவும் குணமடைவதை ஊக்குவிக்கவும் முடியும். முக்கிய குறிப்புகள்: மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் ஒரு நிபுணனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில சந்தர்ப்பங்களில் ஒரு எல்ஜிபிடி இலங்கை குடிமகனுக்கு மிகவும் முக்கியமானது அவர்களுக்காக யாராவது முன்வருவது, யாராவது உண்மையாக செவிமடுப்பது மற்றும் அவர்களை கவனமாக நடத்துவதே ஆகும்.